சிஏஏ அந்நிய நாட்டில் உள்ள சிறுபான்மையினருக்கான நீதி. இந்த சிஏஏ வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கொண்டு வந்து பார்க்குறோம். பட் வந்து இது கொண்டு வரவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே 370 போல நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை போல. ஏன் அப்படின்னா மகாத்மா காந்தி பேசுகிறார் இந்த சிஏஏ பற்றி. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிஏஏ மாதிரியான ஒரு ஸ்கீம் வேணும். இந்த அக்கம் பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், இது மாதிரி சிறுபான்மை மக்கள்லாம், அது அந்த நாட்டு சிறுபான்மை மக்கள்லாம் சிரமப்பட்டாங்கன்னா அவர்களுக்கு இந்தியா தான் தாய் வீடாக இருந்து காக்கணும்னு மகாத்மா காந்தி பேசியிருக்கிறாரு. மன்மோகன் சிங் பேசியிருக்கிறாரு. பலர் பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்கீம் இந்த 75 வருஷமா செய்யவே முடியாமல் இருந்துச்சு. அதை பெரும் எதிர்ப்பு கிடையிலும் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், அந்த எதிர்ப்பு வந்தபோது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவாங்கங்கிற ரேஞ்சுக்கு பொருளி. அவ்வளவு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஒருத்தர் கூட ஒரு பாதிப்பு. இன்னும் சொல்ல போனால் நிறைய முஸ்லீம்களுக்கு வந்து உள்ள வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. வெளியே அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம், இதில் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மை போல் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சிஏ முக்கியமான விஷயம். ஆனால் கொஞ்சம் கூட மனம் தளராமல் ஒரு சிதப்பிரஜனாக இருந்து பாரத நரேந்திர மோடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு தான் பார்க்குறோம். அந்த அது கர்டசி கோஸ் டு கோவிட் ஆல்சோ. கோவிட் வந்து ஒரு முக்கியமான ரோல் அதில் ப்ளே பண்ணிச்சு. அந்த பீரியட் அது வந்து அமுக்கமாக கொண்டு போகிறதுக்கும் கூட உதவிச்சு. பட் அந்த சிஏ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நம்ம வந்து பார்க்குறோம். வந்து அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிக்கு, இந்துக்கள் உள்ளிட்டவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலான விஷயமா அந்த சிஏ தான் இருக்குங்கிற பார்க்குறோம்.